Hi friends, recently பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற இந்த ஏபிஎஸ் அப்சல்யூட் பார்பிக்யூ இருக்கிற ரெஸ்டாரண்ட் தாங்க எங்களோட கம்பெனியிலேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. இந்த இடத்துல நீங்கள் போன பார்த்தீங்கன்னா மெனூஸ் எக்கச்சக்கமாக அடுக்கி வச்சுட்டே இருக்காங்க. லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ்ஜில் சூப்பில் ஆரம்பித்து ஸ்டார்டர்ஸில் முதல்ல ஆரம்பித்து உங்களுக்கு நான்வெஜ் ஐட்டம்ஸு, பிரியாணி ஐட்டம்ஸு, ரைஸ் ஐட்டம்ஸு, நூடுல்ஸ் ஐட்டம்ஸ் சொல்லிட்டு லைனாகவே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு லைனாக நான் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா பிஃபோராகவே சீட்டு பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருந்தோம். உண்மையாக சொல்கிற சான்ஸே இல்லை, செம்ம நீட் அண்ட் க்ளீனாக இருக்காங்க. ஒரு டீம் முடிஞ்சோன்னா அடுத்த டீமுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம போய் உட்கார்ந்த உடனே ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் எதுவுமே நீங்கள் குடிக்காதீங்க. பிகாஸ் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறமா ஃபுட்டை பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட முடியாது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்டார்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரானு, சிக்கனு லைனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடைக்கிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் சாப்பிட நீங்கள் கேட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபிஷ் ஆரம்பித்து சிக்கன் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த மட்டனில் ரோல் ஒன்று கொடுத்துருந்தாங்க, சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ மெத்தடில் கொடுத்துருந்தாங்க. உண்மையாக சுட்டு சாப்பிடும்போது அது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷு கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஷ்னால் நல்லா வெந்திருந்தது. ஒரு சில ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்தது. பட் ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமும் சூப்பராக இருந்தது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூப் ஐட்டம்ஸ் ஆரம்பித்து வெஜ் ஐட்டம்ஸ் லைனாக இருந்தது. எங்கள் டீம்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு எது தேவையோ அது ஃபுல்லாகவே லைனாக போய் ட்ரை பண்ணாங்க. ஸோ வெஜ் ஐட்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரக்குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, வெஜ் புலாவு, பன்னீர் கிரேவி மசாலா, அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைனாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் எதை சாப்பிட்ணுன்னு தெரியாது. ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் வாங்கி நீங்கள் என்ன பாருங்கள், டேஸ்ட்டு மட்டும் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எஸ்பெஷலி எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் ஸ்டார்டர்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தா. ஸோ நானும் சாப்பிட்டேங்க. உண்மையாக டேஸ்ட்டு செம்ம சூப்பராக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் ஒன்று இருக்குங்க. ஸோ தயவுசெய்து சொல்கிறேன், இந்த கவுண்டரை ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் இந்த கவுண்டரில் என்னென்னா நம்ம சாப்பிடாத ஐட்டம்ஸ், முயல், காடை, அதுக்கப்புறமா சொல்லிட்டு உங்களுக்கு லைனாக உங்களுக்கு அடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும். பார்த்தீங்கன்னா லைவ் ஃபுட் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபயராக அடிக்காமல் நம்ம எடுத்து ஒரு பவுலில் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக போட்டு செய்கிற சவுண்டை மட்டும் கேட்கணும். எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு நான் எங்ககிட்ட எல்லாமே ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் இந்த முயல் கறி சாப்பிட்டு பார்த்தேன். அட்டை வாத்து கறி, காடை, முயல் கறி டேஸ்ட்டு சொல்கிறேன் செம்ம சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை, மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். காடையும் சூப்பராக இருந்தது, வாத்தும் சரி எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சு நான் டெசர்ட் ஐட்டமில் போட்டேன். அட்டை லைனாக அடக்கி வச்சுட்டே இருக்காங்க. கேக்கு, ஃப்ரூட்ஸு, எதை சாப்பிடுதுன்னு தெரிலங்க. உண்மையாக சொல்கிறேன், இதை சாப்பிட்டோன்னே எனக்கு வயிறு ஃபுல் ஆச்சு. பட் நம்ம டேஸ்ட்டுக்காக இது எல்லாமே ட்ரை பண்ணோன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ இருக்கிற எல்லா டெசர்ட் ஐட்டம்ஸ்லையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் பிளேட்டில் போட்டு கொடுத்துரும். ஸோ நம்மளுக்கு வேண்டிய பிளேட்டில் நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட நான் ட்ரை பண்ணேன். டெசர்ட் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. பட் ரொம்ப ஹைப்பாக இல்லை. பட் ஓரளவுக்கு ஒரு சில ஃபுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பராக இருந்தது. எஸ்பெஷலி ஐஸ்கிரீமில் பார்த்தீங்கன்னா எல்லா ஐஸ்கிரீமும் கொஞ்சம் நார்மலாக இருந்தது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லைவ் ஐஸ்கிரீமே அந்த இடத்துல மேக் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் எனக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பீடாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று லைவ் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாக டேஸ்ட்டு எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்கள் யாராவது பீடா பிடிக்கும் அப்படின்னா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நானும் எங்கள் மாமும் ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டு அட்டன்னு சொல்கிறோம் செம்ம சூப்பராக இருந்தது. சான்ஸே இல்லை. நீங்கள் நார்மல் ஐஸ்கிரீமோட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எஸ்பெஷலி பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் நீங்கள் போய் இந்த ஷாப்பை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஐஸ்கிரீம் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. கடைசியாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாய் சொல்லிட்டோம். ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த ஹோட்டலில் சாப்பிட்ட எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு எஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் மேட்டோட எல்லா ஃபோட்டோ பிடிச்சிடும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ் மேட்டோட போய் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.